முருக பக்தர்கள் என்கிற அடிப்படையில் அதிலே பங்கேற்றோம். அதிலே அரசியல் இருக்காது என்கிற நம்பிக்கையோடு. ஆனால் அதிலே ஒளிபரப்பப்பட்ட அந்த ஏவியை பொறுத்தளவில் அந்த வீடியோ ஒளிபரப்பிலே பேரறிஞர் அண்ணா, தந்தை பெரியார் குறித்து அவதூறுகள் பரப்பப்பட்டுள்ளதாக இப்போது பரபரப்பாக செய்திகள் வெளியாகி விவாதம் பண்ணி மதுரை முருக பக்தர்கள் மாநாட்டில் அண்ணா பெரியார் பற்றி வீடியோ ஒளிபரப்பியது பற்றி தங்களுக்கு ஏதும் தெரியாது என்றும் அதிமுக எப்போதும் கொள்கைகளை விட்டுக் கொடுக்காது என்றும் முன்னாள் அமைச்சர் RB உதயகுமார் விளக்கமளித்துள்ளார். இதுகுறித்து வீடியோ வெளியிட்ட அவர், அரசியல் இருக்காது என்ற நம்பிக்கையில்தான் முருக பக்தர்கள் மாநாட்டில் பங்கேற்றதாக கூறினார். முருக பக்தர்கள் என்கிற அடிப்படையில் அதிலே பங்கேற்றோம். அதிலே அரசியல் இருக்காது என்கிற நம்பிக்கையோடு. ஆனால் அதிலே ஒளிபரப்பப்பட்ட அந்த ஏவியை பொறுத்தளவில் அந்த வீடியோ ஒளிபரப்பிலே பேரறிஞர் அண்ணா, தந்தை பெரியார் குறித்து அவதூறுகள் பரப்பப்பட்டுள்ளதாக இப்போது பரபரப்பாக செய்திகள் வெளியாகி விவாதம் பண்ணி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் அவதூறுகளை அள்ளி தெரிவிக்கிறார்கள். அதை தெளிவாக நாங்கள் சொல்லியிருக்கிறோம். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு நாளும் கொள்கையை, லட்சியங்களை, கோட்பாடுகளை விட்டுக் கொடுக்காது. இது தமிழ்நாட்டு மக்களுக்கு நன்றாக தெரியும். ஏன் ஆளுகிற திமுகவுக்கும் நன்றாக தெரியும். ஆனால் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் மீது அவதூறு பரப்புவதற்கு ஏதாவது சாக்கு போக்கு கிடைக்காதா என்கிற வகையிலே தான் அவர்கள் தொடர்ந்து அவதூறுகளை பரப்புகிறார்கள். பொதுச் செயலாளர் புரட்சித் தலைவர் எடப்பாடியை பொறுத்தளவில் பேரறிஞர் அண்ணா அவர்களை பற்றியும் புரட்சித் தலைவர் அம்மா அவர்களை பற்றியும் அவதூறாக பேசிய காரணத்தால் தான் என்ன முடிவெடுத்தார் என்பது தமிழ்நாட்டு மக்களுக்கு நன்றாக தெரியும். அதை திரும்ப இந்த நேரத்தில் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு நான் நினைவு கூற கடமைப்பட்டிருக்கிறேன்.